நம்பிக்கை நட்சத்திரம் ஒளி வீசவே, அந்த நம்பிக்கை நட்சத்திரம் a star of hope கேட்குறதுக்கே எவ்வளோ விசுவாசமாக இருக்குது. அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக வந்த இயேசு கிறிஸ்து எப்படியா இருந்தாராம்? ஒளி வீசுகிற வெளிச்சமாக இருந்தாராம் இல்லைங்களா? மத்தேயு 4:15 நம்ம இப்படி வாசிக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். இருளில் இருக்கும் ஜனங்கள் எதை கண்டார்களாம்? வெளிச்சத்தை கண்டார்களாம். அப்போ இந்த வெளிச்சம் யாரு? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:5 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருவருமே வெளிச்சமாக இருக்கிறோம். பிகாஸ் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அதையே தானே மத்தேயு 5:14 கூட நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அடுத்த வர்ற பாட்டில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இந்த உலகத்தில் வரும்போது சில காரியங்கள் நடந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். வானோர் வாழ்த்துனாங்க, பாரோர் போற்றுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதையே வந்துட்டு நம்ம ஒவ்வொருவருமே கூட அவரோட வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் பிறக்கும் போதுமே கூட அந்த பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குன்னு நம்ம வாசிக்கிறோம். எங்கே பார்க்குறோம்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். மனம் திரும்புகிற ஒரு பாவியை குறித்தாவது கூட அங்கே என்ன இருக்குமா? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்குமாமா. இப்போ நீங்களும் நானும் மனம் திரும்பினவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறும்போது பரலோகமும் கூட என்ன செய்யுமா? மகிழ்ந்து சந்தோஷ களி கூறுமாமா. ஆனால் இந்த பாட்டில், இந்த வரிகளில் கர்த்தர் எனக்கு வேறொரு ரெவலேஷனை கூட கொடுத்தாரு. அது இந்த நேரத்தில் உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இப்போ இயேசப்பா பறக்கும்போது, அந்த வெளிச்சம் பறக்கும்போது வெறும் சந்தோஷம், வெறும் அந்த ஆர்ப்பாட்டம் மட்டுமே தான் இருந்ததா? வானோர் வாழ்த்துனாங்க, ஞானிகள் வந்தாங்க, சாஸ்திரிகள் வந்தாங்க, மெய்ப்பர்கள் அதிசயங்களை கண்டாங்க, அது மட்டுமே நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. there is another side of the story also. என்னன்னு பார்க்குறோம்? ஏரோது நடுங்க நானும் பார்க்குறோம், எருசலேம் கலங்கச்சின்னு பார்க்குறோம். இந்த சரணத்தில் கூட நம்ம பார்க்குறோம், ஏரோது என்ன பண்ணானா அவன் தந்திரங்களை செய்ய அவன் எத்தனைப்பட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவரோட பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் பிறக்கும்போது ஒரே கொண்டாட்டம் மட்டுமே இருக்க போகிறது இல்லைங்க. ஒரு வாட்டி நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறும்போது இந்த உலகத்தின் அதிபதிக்கு நடுக்கம் வருது, கலக்கம் வருது. ஏசப்பாவின் பிள்ளை ஒளியா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு கலக்கம் வர ஆரம்பிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளும் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபத்தில் உட்காரும்போது we are just praying அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ ஆண்டவரோட போய் நம்ம சும்மா பேசிட்டு வரோம், நம்ம கஷ்டங்களை நம்ம சொல்லிட்டு வரோம்னு சொல்லிட்டு. ஆனால் பிசாசானவன் அதை பார்க்கறது எப்படியாக இருக்குது தெரியுங்களா? ஒளியின் பிள்ளையோடு சம்சாரித்து கொண்டிருக்கிறது, ஒளியின் பிள்ளையோடு பேசுகிறது, ஒளி தன் ரகசியங்களை ஒளியின் பிள்ளையோட சொல்லுகிறது அப்படின்னு பிசாசுக்கு ஒரு நடுக்கம் வருது, ஒரு கலக்கம் வருது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கிருபையினாலும் அபிஷேகத்தினாலும் நம்ம நிரப்பப்பட இன்னைக்கு காலையில் நம்ம பெட்டிலிருந்து எழும்புறோம், நம்மளோட பாதம் இந்த பூமியில் விழுந்துனா நம்ம பாதம் பட்ட உடனே அங்கே உலகத்தின் அதிபதிக்கு, சர்வலோகத்தையும் ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த இருளின் அதிபதிக்கு ஒரு கலக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒளியின் பிள்ளை இறங்கிருச்சு, பிள்ளையின் மூலமாக வெளிச்சம் பரவ போகிறது, என்னோட இருளெல்லாம் மாறப்போகிறதுன்னு. ஸோ எம்பவரிங் இந்த ரெவலேஷன் எனக்கு கிடைக்கும் போது மாறினது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் we are so simple people, we are extraordinary people, we are an extraordinary generation that is following an extraordinary God. அந்த சந்தோஷத்தோட, அந்த உற்சாகத்தோட கூட இந்த பாட்டை நம்ம பாடலாம், கைத்தட்டி பாடலாம். கர்த்தரோட சமூகத்தில் எழுந்திருக்க முடிந்தவர்கள் தயவு செய்து எழுந்திருத்து நின்று இந்த பாடலை ஆராதிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கரங்களை தட்டி. நம்ம லிரிக்ஸ் தெரியல, நம்ம பாட்டு பாடி தான் பிசாசு நடுங்கணும்னு இல்லைங்க. நம்ம ஒளியின் பிள்ளைகள் நீங்களும் நாளும் கையை தட்டினாலே பிசாசு நடுங்குவான். கொஞ்சம் கலக்கத்தை நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே. பாடலாம். வானோரும் வாழ்த்த, பாரோரும் போற்று. பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க, எருசலேம் கலங்க, யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. வானோரு வாழ்க, பாரோரு போற்ற, பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க, எருசலேம் கலங்க, யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. கிழக்கினிலே விண்மீனை அன்று கண்டாரே, விண்மீனை கண்டதினால் பயணம் கொண்டாரே. கிழக்கினிலே விண்மீனை அன்று கண்டாரே, விண்மீனை கண்டதினால் பயணம் கொண்டாரே. விண்மீனும் வழி நடத்த தொடர்ந்து சென்றாரே.
கண்டதினால் அங்கு சென்றாரே. விண்மீனும் வழி நடத்த தொடர்ந்து சென்றாரே. அரண்மனையை கண்டதினால் அங்கு சென்றாரே. வானோரு வாழ்ந்த பாரோரு போற்ற பாராளும் தேவன் இன்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா இன்று பிறந்து விட்டாரே. அரசரை அரண்மனையில் காண வந்தோமே, அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே. அரசரை அரண்மனையில் காண வந்தோமே, அவருக்கு காணிக்கை செலுத்த வந்தோமே. செய்தி கேட்ட ஏரோது தந்திரம் செய்தார், கண்டு வந்து காரியத்தை சொல்லுங்கள் என்றார். செய்தி கேட்ட ஏரோது தந்திரம் செய்தார், கண்டு வந்து காரியத்தை சொல்லுங்கள் என்றார். வானோரு வாழ்த்த பாரோரு போற்ற பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. வலிதவறிய ஞானிகளும் வருந்தி நிற்கவே, வானத்திலே விண்மீனும் திரும்ப வந்ததே. வழிதவறிய ஞானிகளும் வருந்தி நிற்கவே, வானத்திலே விண்மீனும் திரும்ப வந்ததே. பிள்ளை இருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றது, வெள்ளை போல தந்து அவரை பணிந்து கொண்டனர். பிள்ளை இருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றது, வெள்ளை போல தந்து அவரை பணிந்து கொண்டனர். வானோரும் பாரோரும் வானோரு வாழ்த்த பாரோரு போற்ற பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா இன்று பிறந்து விட்டாரே. வானோரு வாழ்த்த பாரோரு போற்ற பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா இன்று பிறந்து விட்டாரே. எல்லாரும் கரங்களை தட்டி Hallelujah. Let's give a clap offering to God. So